ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே கடல் சீற்றத்தால் கிராம மக்கள் பாதிக்கப்படுவதாக கூறிய மீனவ அமைப்பினர் மீனவர்களுக்கு ஒதுக்கிய நிதி என்ன ஆனது என்று கேள்வி எழுப்பியுள்ளனர். கடல் நீரால் தங்கள் கிராமமே அழிந்துவிடுமோ என்றும் அஞ்சுகின்றனர். அன்னன்னைக்கு உணவு அன்னன்னைக்கு உழைச்சிட்டு வந்து அன்னன்னைக்கு நம்ம பசியாத்துறவங்க தான். இந்த கடலை வச்சு தான் நாங்கள் வாழ்வாதாரம். எங்கள் கடலில் வந்து கல்லறை தோட்டம் வந்து 3 வருஷமாக நாங்கள் வந்து ஒவ்வொரு அரசாங்கத்திலையும் நாங்கள் சொல்கிறோம். ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒவ்வொரு கலெக்டர்ட்டையும் வர நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் சொல்கிறோம், ஒவ்வொரு அரசியல்வாதிகள்ட்டையும் சொல்கிறோம். ஆனால் எந்த அரசியல்வாதியும் எங்கள் ஊரில் வந்து என்ன செய்கிறாங்க, இந்த மக்கள் ஓயாம வந்து சொல்கிறாங்களே அதுக்கு வந்து என்ன பணியோட செய்யணும் அப்படிங்கிறது எந்த மக்கள் வந்து எங்கள் ஊரை வந்து பார்க்க மாட்டேங்காங்க. உயிர் போனால் நாங்கள் யார்கிட்ட கேட்போம். இந்த தண்ணி வந்து இந்த கல் வந்து நாங்கள் உடம்பே எல்லாத்தையும் உயிரோட கொடுத்தது மாதிரி இருக்கோம். இந்த கல்லறையும் எங்களுக்கு அழிஞ்சு வச்சு எங்கள் ஊர் இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள அழிஞ்சிரும். எங்கள் கிராமமே இல்லாமல் போனால் நாங்கள் எங்கே போய் கேட்போம். நேற்று வந்த அதிகாரி யாருமே எங்களை மதிக்கவே இல்லை, எங்கள் ஊரை என்னன்னு கேட்கவே இல்லை. ஒவ்வொரு காலங்களிலும் அரசு அதிகாரிகள் இவ்வாறான நேரங்களில் வந்து 1 மாதம் 2 மாதத்திற்குள் தூண்டில் வளைவு அமைத்து தரப்படும் என வாய்மொழி உத்தரவாக சொல்லிவிட்டு செல்வதாக வேதனை தெரிவிக்கின்றனர். கல்லறை தோட்டங்கிறது வந்து எங்களுக்கு ஒரு புனிதமான ஒரு ஆசீர்வாதமான இடம். நாங்கள் இறந்தாலும் இங்கே தான் வந்து எங்களை கொண்டு வைப்பாங்க. இப்போ வந்து இந்த கல்லறை தோட்டம் வந்து இப்படி அழிஞ்சு போயிடுச்சு. ஒவ்வொரு மக்களும் தூங்க மாட்டேங்கிறாங்க. எப்போ இந்த தண்ணி வந்து அலை வந்துருமோ, நம்மளும் வந்து இந்த வயநாடு மாதிரி நம்மளும் அழிஞ்சு போயிடுவோமா அப்படிங்கிற உணர்வோடைய ஒவ்வொரு நாளும் பயத்தோட தூங்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் தூங்கி எந்திக்கிறது எங்களுடைய கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் மட்டும்தான் நாங்கள் தூங்கி எந்திரிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வாரத்திற்குள் ஒரு 50 மீட்டர் அளவு கற்களை கொண்டு கடல் சீற்றத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்காவிட்டால் ரோஜ்மா நகர் மீனவ மக்களோடு தமிழக கடலோர மீனவ அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து போராட்டம் நடத்த இருப்பதாக மீனவ சங்க அமைப்புகள் தெரிவித்துள்ளனர். அரசு அதிகாரிகள்லாம் யார்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க? லாஸ்ட் முடிக்கல கலெக்டர் கொண்டு போய் சேர்ப்பாங்க. கலெக்டரும் பார்த்து கிட்டத்தட்ட 4-5 மாதம் ஆச்சு, ஒன்றும் இல்லை. கிட்டத்தட்ட 3-4 நாளைக்கு முன்னே என்னுடைய முன்னோர்கள் வந்து கலெக்டர் ஊரை வந்து அரைச்சு கடலில் போயிடுச்சு. கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 30 சவப்படிக்கு மேலே கடலில் போயிடுச்சு. ரோஜ்மா நகர் மீனவ கிராமம் அழிவின் விளிம்பில் உள்ளது. இது குறித்து அரசுக்கு பல முறை தெரிவித்து இந்த மீனவ மக்களை மீட்பதற்கான தகுந்த நடவடிக்கை எடுக்கல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மீனவ கிராமம் 500 மீட்டர் வரை கடல் வளர்ந்து இன்னைக்கு வந்து கல்லறைகளை முதல்ல காலி பண்ணுது. நீங்கள் போய் அரசிட்ட நாங்கள் முறையிட்டா, உங்களோட அமைச்சர்கிட்ட முறையிட்டா இதுக்கான நிதி இல்லைன்னு சொல்லி விட்றீங்க. ஆனால் இந்த நிதிகள் எங்கே போகுது? மத்திய அரசு மாநில அரசு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதிகள் இந்த மீன்வளத்துறைக்கு மீனவ நலத்துறைக்கு கொடுக்கக்கூடிய நிதிகள் எங்கே போகிறது? பட்ஜெட்டில் நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1500 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுது. அந்த பணம் எதுக்கு பயன்படுத்தப்படுதுன்னு தெரியல.